வள்ளுவராஜ் பேசுகிறேன். இந்த பதிவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எஃப்ஐஆர்னா நிறைய பேருக்கு தெரியும், சிஎஸ்ஆர்னா நிறைய பேருக்கு தெரியாது. சிஎஸ்ஆர்னா என்ன, அது காவல்துறைக்கு எப்படி பயன்படுகிறது, பொதுமக்களுக்கு எப்படி பயன்படுகிறது, அதனுடைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. அதாவது முதல்ல சிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன? சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்துக்கள். சி அப்படின்னா கம்யூனிட்டி, எஸ் அப்படின்னா சர்வீஸ், ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு. ஆக கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதுக்கு தமிழில் சொன்னால் சமூக பணி பதிவேடு. சரி, சமூக பணி பதிவேடுன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த சிஎஸ்ஆர் காவல்துறைக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தனிப்பட்ட பகையை வச்சோ, அல்லது ஒரு பொறாமையிலையோ, அல்லது ஒரு சிவில் பிரச்சனையில் தனக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டதுக்காகவோ, அல்லது பொறாமை காரணமாக, அல்லது அநியாய ஆதாயம் அடையணுங்கிற காரணமாக, இப்படி பல்வேறு காரணங்களால பொய்யான புகார்கள் காவல்துறையில் கொடுக்கப்படலாம். அப்படி காவல்துறையில் கொடுக்கப்படக்கூடிய அத்தனை புகார் மனுவிலையும் எஃப்ஐஆர் போடணும்னா அது லேசப்பட்ட காரியம் இல்லை. அந்த வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க முடியும், வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில், அதாவது காவல்துறையில் கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் உள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையா, அப்படி சொல்ற முறையில் குற்றம் நடந்திருக்கா, அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து பார்த்து அதன் பின்னாடி வழக்கு பதிவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு காவல்துறைக்கு இந்த சிஎஸ்ஆருங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கு. அதாவது சிஎஸ்ஆருங்கிறது வேற, புகார் மனு ஏற்பு ரசீதுங்கிறது வேற. அதாவது நீங்கள் ஒரு புகார் மனுவை கொடுக்கீங்க, அந்த புகார் மனுவனுடைய சுருக்கத்தை அந்த சிஎஸ்ஆர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அது வேற. அப்படி புகார் மனு கொடுத்ததுக்காக உங்களுக்கு புகார் மனு ஏற்பு ரசீது கொடுக்கறதுங்கிறது அது வேற. இந்த சிஎஸ்ஆரும் புகார் மனு ஏற்பு ரசீதும் ஒன்று கிடையாது. அடுத்தால இந்த இதை ஏன் சமூக பணி பதிவேடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குடும்ப உறவுகளுக்கு இடையே, கணவன் மனைவிக்கு இடையில, அண்ணன் தம்பிக்கு இடையில, அக்கா தங்கச்சிக்கு இடையில, இப்படி அதே மாதிரி நண்பர்களுக்கு இடையே, அல்லது ஒரே ஜாதியை சார்ந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கு இடையே, அல்லது கட்சிகளுடைய உறுப்பினர்களுக்கு இடையே, இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் கூடுற இடத்துல அல்லது ஒன்றா வாழ்கிற இடத்துல பல காரணங்களுக்காண்டி சண்டை சச்சரவு வரும். அந்த சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு அடிதடி ஆன உடனே, அல்லது ஒரு ஏச்சு பேச்சு ஆன உடனே எதிர்பார்ட்டி மேலே எப்படியாவது புகாரை கொடுத்து ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவனை உள்ள அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தீவிரத்தோட வருவாங்க புகார் மனு கொடுக்குறவங்க. அப்படி புகார் மனு கொடுத்த உடனே அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி நீங்கள் புகார் மனு கொடுத்துட்டீங்க, பார்ட்டியை நாங்கள் வர சொல்லி விசாரிக்கணும், சாயந்தரம் வாங்க அப்படிம்பாங்க. அல்லது சாயந்தரம் யாரும் வர முடியாட்டா மறுநாள் விசாரிக்கம்பாங்க. எப்படி 2-3 நாள் அதில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 2-3 நாள் ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சு திரிஞ்சது, போலீஸ் ஸ்டேஷனில் நாயாக காத்து கிடந்தது, இப்படி பல காரணங்களால அப்படியே ஒரு விதமான ஒரு அலர்ஜி வரும். இதுக்கிடையில அந்த எதிர்த்தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர், அல்லது குடும்பத்துக்கு தேவையான ஒரு, அல்லது இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொதுவான நபர் யாராவது சமாதானம் பேசுவாங்க. இப்போ ஏற்கனவே காவல் நிலையத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சது, காத்து கிடந்தது, இப்படிப்பட்ட காரியத்துல மனசு லேசாக சோர்வாக இருக்கும். 2-3 நாள் ஆயிருக்கும், அந்த கோபம் தணிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சமாதானம் ஏற்பட வாய்ப்பு உண்டு.
அப்படிப்பட்ட சமாதானம் ஏற்படும் போது அந்த சமாதானம் ஏற்பட்டதை வச்சு அந்த வழக்குல, அதாவது எஃப்ஐஆர் வேண்டாம், இந்த மாதிரி எழுதி கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் ஏற்படும். அப்போ இது வந்து சமுதாயத்துக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டையெல்லாம் கோர்ட்டுக்குங்கிற ஒரு இடத்துக்கு இல்லாம ஒரு சமாதானமா சமுதாயம் ஒரு ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற அடிப்படையில இத வந்து சமூக பணி பதிவேடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சமாதானம் ஏற்பட்டது பிறகு அந்த புகார் மனு சம்பந்தமா 2 பேர்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி, அந்த ஸ்டேட்மெண்ட்ல 2 பேர்ட்டையும் கையெழுத்துலாம் வாங்கி, அது சம்பந்தமா ஒரு ரசீதை கொடுப்பாங்க. அப்ப அந்த கிரிமினல் கேஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாம சமாதானமா இது முடிஞ்சிடும். அதனால இது வந்து கோர்ட்டு வழக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாம ஒரு சமாதானத்தை கொண்டு வர்றதுனால இதை சமூக பணி பதிவேடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆருக்கு ஏதாவது பலன் உண்டா அப்படின்னா நிச்சயமா பலன் உண்டு. அதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாரு, அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த குற்றம் புரிஞ்சவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட வந்து ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். அல்லது என்னால் என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அதுக்கு நான் நஷ்டஈடு தரேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அந்த பிரச்சனையை வந்து, அதாவது இப்போ ஒரு தண்ணி போகிற கழிவு தண்ணி போகிற ஓடையை அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இனிமே நான் வந்து ஓடையை அடைக்க மாட்டேன், அதை திறந்து விட்டுருதேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு வழியை புதுசாக ஏற்படுத்தியிருக்காரு, அது சம்மந்தமாக சண்டை வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, நான் அந்த வழியை அடைச்சிருந்தேன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேண்டி அங்கே சமாதானம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ சமாதானம் ஏற்பட்டதுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறாங்க, ரசீது கொடுக்குறாங்க. அப்போ இனிமேல் அந்த குற்றத்தை அவர் செய்ய மாட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்குது. அடுத்தால இந்த ரசீதை வச்சுட்டு இன்னொரு தடவை அதே குற்றம் நடந்தா, இந்த ஏற்கனவே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதில் ரசீது கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல இதை மாதிரி அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, இப்போ திருப்பியும் இந்த குற்றத்தை செய்கிறாரு அப்படின்னு போலீஸில் சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ வழக்கு போடுறது உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இந்த சிஎஸ்ஆருங்கிறது வந்து அந்த புகார் செஞ்சவருக்கு பயன் தரக்கூடியதாக மாறும். இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி சில நேரத்தில் சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் போட்டாச்சுன்னா இனிமேல் கேஸே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சிஎஸ்ஆர் போட்டாலும் கேஸ் போடலாம். அதாவது சிஎஸ்ஆருடைய விஷயமே இந்த குற்றம் நடந்திருக்குதா, அந்த புகார் மனுவில் சொல்லியிருக்கிறபடி குற்றம் நடந்திருக்குதா, அந்த புகார் மனுவில் சொல்லியிருக்கிறபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறத விசாரித்து அறியறதுக்கான கால அவகாசம் தான். அந்த கால அவகாசத்துக்குள்ள இந்த குற்றம் நடந்திருக்கு, அந்த புகார் மனுவில் சொன்னபடி சேதம் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அல்லது அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்களோ அவங்க மேல ஒரு குற்ற வழக்கு பதிகிறதுல எந்த தடையும் கிடையாது. அதனால சிஎஸ்ஆர்ல என்ட்ரி போடுறதுனாலயோ ரசீது வாங்குறதுனாலயோ நாளைக்கு அந்த புரிந்தவர் மேல வழக்கு போட முடியாதுங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சிஎஸ்ஆர், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம், அதை வந்து கொடுத்த உடனே ரசீது கொடுத்துருவாங்களான்னா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் கொடுத்த உடனே ரசீது கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ரசீதை வந்து உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு விசாரணை, அதாவது 2 தரப்பையும் வச்சு விசாரிச்சு உண்மையிலே இந்த விஷயம்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அதை சமாதானமா முடிக்கிற பட்சத்துல ஒரு ரசீதை போட்டு கொடுப்பாங்க. அந்த சமாதானம் ஏற்படாத பட்சத்துல அந்த புகார் மனுவில் இருக்கிற மாதிரி குற்றம் நடந்திருந்தா, பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அதன் பேர்ல வழக்கு போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த எஃப்ஐஆரினுடைய காப்பியை தான் ஃப்ரீயான முறையில், அதாவது இலவசமா அந்த புகார் மனு கொடுத்தவருக்கு கொடுப்பாங்க. ஆக இதுல வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சிஎஸ்ஆருங்கிறது யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சிஎஸ்ஆர் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம்.
அதே மாதிரி எஃப்ஐஆர் எப்படி போடப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய பின் தொடர்ச்சியான விஷயங்கள் பற்றியும் நாம் வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அதே மாதிரியாக போலீஸுக்கு எப்படி புகார் மனு எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த சிஎஸ்ஆருங்கிறது இந்த விஷயத்தை வந்து பொறுமையான முறையில் விசாரித்து சுமூகமான ஒரு தீர்வை காண்றதுக்காக வேண்டியும் தரப்பினர்களிடையே சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டியும் ஒருவேளை சமாதானம் ஏற்படாட்டா அந்த குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தவும் அந்த பாதிப்பு ஏற்பட்டதை உண்மையா என்பதை தெரிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவும் தான் இந்த சிஎஸ்ஆருங்கிறது செய்யப்படுது. அதனால சிஎஸ்ஆருங்கிறது வந்து ஏதோ ஒரு குற்றத்தை மறைக்கக்கூடிய விஷயமாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் இந்த சிஎஸ்ஆர்ல ஒரு புகார் மனு கொடுத்து சிஎஸ்ஆர்ல பதிவு செஞ்சு ரசீது வாங்குறதன் மூலமாக இந்த வாகன விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ரசீதின் மூலமாக இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்றதுக்கு நஷ்டஈடு வழக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது உதவியா இருக்கும். இந்த அளவுல இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.